நம்முடைய எவல்யூஷன்ஸ் வர வர மாடர்ன் வேர்ல்ட் ஆஃப் மாடர்ன் கேட்ஜெட்ஸ் அதெல்லாம் வந்து டெவலப் ஆக ஆக என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, modern day gadgets have improved a lot, technology has improved a lot, it has improved our lifestyle, but only thing is it has slowly withdrawn the connection from the nature. There's a gap parallelly developed as we progressed in development of lifestyle. There is also a parallel gap developed between our self and the nature. Yeah. Correct. Including the way how we are cultivating our food, more of a chemicalized and more air pollution, more water contaminations. Everything has come into picture. முன்னாடிலாம் வந்து நார்மலா போய் ஒரு குளத்துல தண்ணி எடுத்து வந்து அப்படியே குடிப்பாங்க. மேபி ஒரு துணி போட்டு நல்ல ஒரு ஒயிட் கிளாத் போட்டு ஃபில்டர் பண்ணுவோம், அவ்வளவுதான். அப்படியே ராவா மீன்ஸ் ஆஸ் இட் இஸ் நேச்சுரலா வந்த வாட்டர் அப்படியே குடிச்சிருக்கும். அதுல வந்து நிறைய நுண்ணுயிரிகள்லாம் அதெல்லாம் நிறைய இருக்கும், பாக்டீரியாவும் இருக்கும், அதே மாதிரி நிறைய தேவையான உயிரிகளும் அதுல இருக்கும். அது எல்லாமே our forefathers used to drink directly. அவங்களுக்கு ஒன்றும் அதனால எந்த விதமான வியாதியும் வந்து அவங்க அஃபெக்ட் ஆன மாதிரி தெரியல. வேற நம்ம இந்த நேம் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்ஸ் ஆர்ஓல இருந்து நிறைய விஷயங்கள் பண்றோம். ஆனா they call it as okay, அதுல இருக்க அந்த நுண்கிருமிகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணப்படுது. You are almost drinking ஒரு கெமிக்கலைஸ்டு வாட்டர் தான். எல்லாமே கெமிக்கலைஸ்டு தான். Not necessarily they should apply the chemical directly, but for cultivation அந்த வேர்ல போட்டா கூட அந்த essence of plants taking the food for them for the growth is like that. இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்றவங்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா 45 daysல ஒரு குட்டியோண்டு கோழி குஞ்சு பெருசா வளர்ந்துரும். And everything is a chemical feeding தான். ஊக்கப்படுத்தி வளர்க்கக்கூடிய அந்த மாதிரியான மருந்துகள் தான் கொடுக்குறாங்க. அப்ப அதனுடைய ஃப்ளஷ்ல எல்லாமே என்ன இருக்கு, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் a chemical ஹவுஸ் தான். அதை நம்ம அப்படியே குக் பண்ணி அப்படியே சாப்பிடும்போது அந்த சேம் ஃபிளஷ் இஸ் பிகமிங் அவர் ஃபிளஷ் ஆஃப்டர் சம் டேஸ். அப்ப அவர் ஃபிளஷ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு அகைன் கெமிக்கலைஸ்ட். அப்ப என்ன ஆகுது, கெமிக்கல் எக்ஸிஸ்ட் ஹியர் இஸ் நீடிங் சம் டிஃபரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் அவர் கிளாண்ட்ஸ். செக்ரீஷன் ஆஃப் கிளாண்ட்ஸ் ஆப்ரேட் அக்கார்டிங் டு வாட் இஸ் கமிங் இன் ஆஸ் அ ஃபுட். இப்போ ஒரு நேச்சுரலான ஒரு நியூட்ரலான விஷயம் வரும்பொழுது நியூட்ரலா இது செக்ரேட் பண்ணா போதுமானது. ஆனா இங்க நியூட்ரல் இல்லாம வேற ஒரு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ, அதாவது கம்மியான விஷயமோ இல்ல அதிகமான விஷயமோ உள்ள வரும்பொழுது அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்னுடைய கிளாண்டுலர் பேலன்ஸ் ஹாஸ் டு ஆப்ரேட் அக்கார்டிங்லி. அப்ப என்னாச்சு, ஸ்லோவா when my lifestyle has changed, my food has changed, my air that is coming in has changed, the water which I consume is changed according to the input that is coming in the body. My bodily function, my anatomy started working in a different fashion. When it has become so regular that I keep on receiving a regular pattern of food, my secretion also has become regular. Regular in one form. புரிஞ்சுதுங்களா? ஆமாங்க சார். என்னாச்சு, என்னுடைய கிளாண்டுலர் பேலன்ஸ் வந்து ஒரு நார்மலை விட டீவியேஷனாவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டீவியேஷன் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சில கிளாண்டுக்கு வந்து ஓவர் டியூ. It keeps on secreting more and more of a particular need. அப்ப அது வந்து என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜ்ல it will have some imbalance. And when it is not working at ease, when it is deviating from ease, I call it as a dis-ease. Yes. So now because of the dis-ease, I also develop something to do with our mind. Why? Because anything that happens in the body can directly impact my physical to mind, mental thing. Because mind and body is already connected, we said. Yes. So என்னுடைய உடல்ல ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் அது எல்லாமே வந்து என்னோட மனதுல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சில வியாதிகள் இன்னைக்கும் நீங்க டாக்டரால போய் எனக்கு இந்த மாதிரி சிம்டம் இருக்குன்னு சொன்னாலும் கூட அவங்க எல்லா டயக்னோசிஸும் பார்த்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதாவது அச்சீவ்டு ரேஞ்ச் ஆஃப் ரிசல்ட்ஸ் அந்த நார்மல் ரேஞ்ச் இப்பதான் ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். அந்த மாதிரி நேற்று கூட பிளட் ரிப்போர்ட்ஸ்லாம் அமைச்சிருந்தீங்க, பட் நிறைய டீவியேஷன் இருக்கு. ஜெனரலி டேக் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் எடுத்துப்பேன். இப்போ நீங்க கொடுக்குற ரிப்போர்ட் கூட வந்து ஐம் நாட் அ டாக்டர் டு 100% அச்சீவ் இட். அதனால ஐ டேக் ஒப்பீனியன், ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கு, வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் இட் வில் மேக் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அக்கார்டிங்லி ஐ வில் அப்ளை மை டெக்னிக்ஸ் டு ரிஜுவினேட் தட். அதுதான். So இப்போ coming back, since we know all the ranges,
we ourselves start doing our own interpretations. அதுவுமே இருக்கு. இப்போ பேஷண்ட்ஸே இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டராகவே இருக்கிறாங்க. நானும் பண்ணுவேங்க சார். நீங்க மட்டும் இல்லை, யூ ஆர் நாட் எக்ஸெப்ஷன். எல்லாருமே அப்படிதான் இருக்கும். அந்த ரேஞ்ச் கொடுத்தது வந்து ஒரு எஜுகேட்டிவா கொடுத்ததுனால என்ன ஆகுதுனாக்கா, now we ourselves decide, ஓகே இது 100ல இருந்து 500 இருக்கணும், இது 256 இருக்கு, ஓகே இட் இஸ் நார்மல் அப்படின்னு நம்மளா டிசைட் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் ஆவரேஜ் வேல்யூ தான். ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டு அந்த 1000 பேர்ல வந்து எடுத்து, எப்படி நான் பிஎம்ஐக்கு நேற்று சொன்னீங்களா போன்ல, ஹைட்டா இருப்பாரு, அது ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க, இவங்க 2 பேரும் ஆவரேஜ் பண்ணி இது வந்து நார்மல் ஹைட்னு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. how it will be, என்னோட ஷார்ட் அப்படின்னா என்னோட ஷார்ட்டுக்கு தான் மாதிரி என்னோட ஹோல் பயாலஜி ஒர்க் ஆகும். நான் வந்து ஷார்ட்டா இருக்கிறதுனால என்ன ஆகும், நான் வந்து ஹைட்டா இருக்கிற ஆவரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி நான் கம்மியா இருக்கேன்னு ஃபீல் பண்றதும், ரொம்ப ஹைட்டா இருக்கவங்க நான் ரொம்ப ஓவரா இருக்கேன்னு ஃபீல் பண்றதும் வந்து we are only taking the average result. நம்ம நேச்சர் எப்படி பண்ணிருக்குன்னா, என்னோட ஹைட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட பயாலஜி எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனா வந்து we start comparing the average scale, அந்த average scale வச்சு நம்ம ஒரு மென்டலாவும் பிசிக்கலாவும் ரொம்ப சஃபர் ஆயிக்கிறோம். It is an unnecessary thing, but அது ஒரு பெரிய, அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு, அது பெரிய சப்ஜெக்ட். The nature's deviation, our lifestyle deviation from the nature is putting us into a physical form problem நம்ம பார்த்தோம். Anything that is made in the physical form also impact our mental form னு பார்த்தோம். mental form னு பார்த்தோம் அப்படின்னாக்கா what are the mental form? நம்மளுடைய ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும், நம்பர் 1. திங்கிங் பேட்டர்ன் டிஃபரன்ஸ் ஆகும். திங்கிங் பேட்டர்ன் அந்த உடனே என்ன ஆகும், நம்ம எப்படி நம்ம ஃபீல் பண்றோம், ஒரு திங்கிங் வரும்போது ஃபீலிங் வந்து மாறும். ஒரு இரிட்டேஷன் மூட்ல இருப்போம், இல்லைன்னா ரொம்ப ஹாப்பி மூட்ல இருப்போம், ஒரு ஆனந்தமான நிலையில இருப்போம், ஏதாவது ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாற்றம் வரும்போது என்ன ஆகுனா, அதுதான் வந்து நம்முடைய பிஹேவியர்ல வெளிப்படும். ஸோ சைக்காலஜிஸ்ட், வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, they call it as a cognitive behavior னு சொல்றாங்க. காக்னிஷன் அப்படின்னா மைண்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அதாவது a person is behaving in such a way, anyway certain ways of behavior நம்ம பாக்குறோம், பிஹேவியர் மட்டும் தான் பாக்குறோம் ஃப்ரண்ட்ல. ஆனா அந்த பிஹேவியர் பின்னாடி சில வேலை நடக்குது அப்படின்றாங்க. என்ன வேலைன்னா, அந்த பிஹேவியருக்கு இமீடியட்டா பின்னாடி என்ன இருக்குன்னா, ஃபீலிங்ஸ் இருக்கு, உணர்வுகள் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. இது மூணுமே ஒண்ணுதான், வேற வேர்ட்ஸ்ல சொல்றேன். சரிங்களா? யூ கால் இட் as எமோஷன் ஆர் ஃபீலிங் ஆர் தமிழ்ல உணர்வுகள்னு சொன்னாலும் கூட ஒரு விதமான பிஹேவியருக்கு பின்புலத்துல there is something called a feeling. அந்த ஃபீலிங் எப்படி வருதுன்னா, அதுக்கு முன்னாடி வந்து உங்க எண்ணங்கள் வருது அப்படின்னா, தாட்ஸ். ஒரு முக்கோணம் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேல வைங்க தாட்ஸ் இருக்கு. அந்த தாட்ஸ் எதை வந்து இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா, உங்களோட ஃபீலிங், உணர்வுகளை இன்டியூஸ் பண்ணுது. அதை பேஸ் பண்ணி உங்களோட பிஹேவியர் இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க சந்தோஷமா உங்களை வெளிப்படுத்தினாலும், துக்கமா வெளிப்படுத்தினாலும், ஒரு எரிச்சலா வெளிப்படுத்தினாலும், கோபமா வெளிப்படுத்தினாலும், இல்ல ஆனந்தமா வெளிப்படுத்தினாலும், ஒரு வெளிப்படுத்துவதற்கும் பின்னாடி ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு எண்ணங்கள் இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து என்ன தெரியல அப்படின்னா, என்னுடைய மனதுல ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னோட உடலையும் பாதிக்கலாம், அல்லது என்னுடைய உடல்ல ஏற்படக்கூடிய விஷயங்கள் மனதையும் பாதிக்கலாம். இட் இஸ் ஆல் இன்டர் ரிலேட்டட். This to that and that to this. So இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் உங்களுக்கு வேண்டப்படாத விஷயம் உங்க லைஃப்ல நடக்கிறதா நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்துக்கும் பின்னாடி சில ஃபீலிங் இருக்கு, சில எண்ணங்கள் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப இதைதான் நம்ம வந்து இந்த யோகா டெக்னிக்ஸ் மூலமா கரெக்ட் பண்ண போறோம். என்னோட அப்ரோச் வந்து இன்டகிரேட்டட் அப்ரோச். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, நம்ம ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து இந்தியா இல்ல தமிழ் கலாச்சாரத்துக்கு வரக்கூடிய யோகா, வெஸ்டர்ன் சைட்ல இருந்து வரக்கூடிய இந்த உளவியல் சார்ந்த, இது சைக்காலஜி சார்ந்த விஷயங்கள், இது ரெண்டுத்தையும் அதோட ப்ரொபோர்ஷனேட்ல நான் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், உங்களுடைய அடுத்தடுத்த உள்ளுக்குள்ள என்ன இருக்கு நம்ம ட்ரில் டவுன் பண்ணி பார்க்கும்போது, நீங்களே எனக்கான சில ஷேரிங் கொடுக்கும் பொழுது அப்ப எனக்கு தெரிய வரும், வேர் இஸ் த ரூட் காஸ் ஃபார் யுவர் ஆல் யுவர் பிஹேவியர்ஸ் தெரிய வரும். என்ன மாதிரியான உணர்வுகளை நீங்க ஆட்கொள்ளப்பட்டிருக்கீங்க ஆல்ரெடி, எது வந்து ரொம்ப டாமினெண்டா உங்களுக்குள்ள இருக்கு, எது வந்து எந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு லூப்புக்குள்ள ஓடிட்டு இருக்கு, ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபார்ம் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்க எண்ணங்கள் ஒரே மாதிரி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல கண்ட்ரோல்லே அது இருக்காது. அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸா ஆல்ரெடி மாறி ஒரு ப்ரோக்ராமிங்கா உள்ள இருக்கு. நீங்க கோடிங் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. சோ நீங்க வந்து இஃப் எல்ஸ் ஏதோ ஒண்ணு போட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது அதுக்குள்ளே ஓடிட்டு
இல்லைங்களா? ஓகே. அது நீங்க வந்து ஒரு ஸ்டாப் எண்டு கமாண்ட கொடுத்து நீங்க நிறுத்துற ஸ்டார்ட் அண்ட் எண்டு லூப் வர வர இட் வில் கீப் ஆன் ரன்னிங் இன்சைட். அதே மாதிரி நம்முடைய எண்ண பதிவுகளும் நம்முடைய எண்ண அலைகளும் வந்து ஒரு லூப், ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க சைக்காலஜிஸ்ட் அண்ட் நம்ம யோகாவும் தான் சொல்லுது. இப்போ கமிங் பேக், மை பாடி இஸ் தேர், மை மைண்ட் இஸ் தேர், மை எமோஷன் இஸ் தேர், ஆர் சோல் இஸ் தேர். இது மூணு இப்போ ஆல்ரெடி கனெக்டட் தான். பிகாஸ் ஆஃப் த நேச்சர், த வே ஹவ் வி ஆர் லிவிங், அந்த கனெக்ஷனோட அவேர்னஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். அது எப்படி இருக்கு, எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்ற அந்த அறிவு, அந்த புரிதல் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இப்ப லைஃப்ல. அப்படிதான் நான் சொல்லுவேன். அது ஆல்ரெடி இருக்கு, ஆனா நம்ம புரிதல் டுவர்ட்ஸ் தட் இஸ் மிஸ்ஸிங். இப்ப இந்த யோகா என்ன பண்ண போகுதுன்னா அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு உருவாக்க போகுது. நம்முடைய விழிப்புணர்வு, அவர் அவேர்னஸ் ஆஃப் அவர் பாடி, அதே மாதிரி அவேர்னஸ் ஆஃப் அவர் மைண்ட் நம்ம கவனிச்சோம்னா நம்ம மனம் வந்து எங்க போகுது நம்மளால கண்டுக்க முடியும். நம்ம மனசு தேவைப்படுது அப்படின்னு கண்டுக்க முடியும். இந்த மனசு எங்க வந்து நம்ம நார்மல்ஸை விட்டு டீவியேட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுக்க முடியும். பிரச்சனை என்னன்னா அது நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை. நம்ம பாடிக்கோ நம்ம மைண்டுக்கோ அல்லது மற்ற எமோஷன்ஸ்க்கோ நம்ம வந்து ஒரு அதுக்கான நேரம் ஒதுக்கி அதுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. அதனால என்ன ஆகுதுனாக்கா நம்ம பாட்டு வர மாதிரிதான், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. Thank you so much. Have a wonderful day. Thank you, sir. Wish you the same. Yeah, thank you. Good day. Yeah. Bye.